நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. மருத்துவமனைக்கு வந்த இடத்தில் ஏடிஎம்மில் பணம் எடுக்க முடியவில்லை என கூறிய இளம் காதல் தம்பதி கையில் பணம் கொடுத்தால் உடனே ஜிபே மூலம் அனுப்பிவிடுவதாக அப்பாவி போல் பேச்சு. பரிதாபப்பட்டு இளம் ஜோடிக்கு பணத்தை அனுப்பிய கறிக்கடைக்காரருக்கு நாமம். கிட்டத்தட்ட 112 பேருக்கு களவாணி தம்பதி நேக்காக அல்வா கொடுத்தது எப்படி? களவாணி தம்பதி கைது செய்யப்பட்டார்களா? ரூபாய்ங்கிறது பெரிய தொகையா இல்லைனாலும் நம்மள மாதிரி எத்தனையோ பேர் ஏமாந்திருக்கலாம். எத்தனையோ அப்பாவிகளுக்கு இவங்க 2 பேரும் கண்டிப்பா நாமம் போட்டிருப்பாங்க. அதனால யோசிக்காம கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான் சரின்னு கவுண்டம்பாளையம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு கறிக்கடைக்காரர் சக்திவேல். அங்க போய் நடந்த விஷயத்த அந்த கறிக்கடைக்காரர் சொன்ன பிறகுதான் ஒரு நவீன களவாணி காதல் ஜோடியே கையும் களவுமா சிக்கி இருக்காங்க. கோவை தெலுங்கு பாளையத்தை சேர்ந்த சக்திவேல் சங்கனூர் நல்லாம்பாளையம் சாலையில கறிக்கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு. கடந்த 15ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு இவருடைய கறிக்கடைக்கு ஒரு இளம் பெண்ணும் இளைஞரும் பைக்ல வந்திருக்காங்க. கடையை மூடுற நேரம் வந்திருக்கீங்க, கறி காலி ஆகிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு சக்திவேல். அப்போ நாங்க கறி வாங்க வரல, பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். வர்ற வழியில ஏடிஎம்ல பணம் எடுக்கலாம்னு நினைச்சு கிளம்பி வந்துட்டோம். ஆனா ஏடிஎம் கார்டுல ஏதோ பிரச்சனை போல பணம் எடுக்க முடியல. அதனால நீங்க கையில 2000 ரூபாய் கொடுத்தா நாங்க ஜிபேல அந்த தொகையை அனுப்பிடுறோம்னு சொல்லி இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்னு சொன்னதும் உதவி செய்யலாம்னு நினைச்ச சக்திவேல் கையில பணம் கொடுத்திருக்காரு. அடுத்து தங்களுடைய செல்போன்ல இருக்கிற எஸ்எம்எஸ்ஐ காட்டி பணம் அனுப்பிட்டதா சொன்ன அந்த 2 பேரும் மறுபடியும் 2000 கேட்டிருக்காங்க. ஏற்கனவே எஸ்எம்எஸ் பார்த்த நம்பிக்கையில சக்திவேலும் பணத்தை கொடுத்திருக்காரு. அதுக்கு பிறகு 2 பேரும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. சில மணி நேரத்துக்கு பிறகு அக்கவுண்ட்ல உள்ள தொகை கறிக்கடைக்கு வந்த நபர்கள் அனுப்பின தொகைன்னு எல்லாத்தையும் செக் பண்ணி இருக்காரு சக்திவேல். அதுல 4000 ரூபாய் மட்டும் மிஸ்ஸிங். அப்பதான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, கடை மூடுற நேரத்துல வந்த ஒரு இளம் பெண்ணும் இளைஞரும் ஜிபே மூலமா நேக்கா திருட்டு வேலை செஞ்சிருக்கிற விஷயமே. அதுக்கு பிறகுதான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சக்திவேல் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. கடையில் இருந்த சிசிடிவி காட்சி மூலமா அந்த திருட்டு ஜோடி வந்த பைக் என்ன கண்டுபிடிச்ச போலீஸ் 2 பேரையும் கொத்தா தூக்கி விசாரணை நடத்தி இருக்காங்க. அதுல ஏமாந்தது சக்திவேல் மட்டும் இல்ல, மொத்தம் 112 பேருங்கிறது தெரிய வந்திருக்குது. சுகுணாபுரம் பழைய பள்ளிவாசல் தெருவை சேர்ந்த முகமது ரிஸ்வானும் சர்மிளா பானுவும் கடந்த 1.5 மாசத்துக்கு முன்னாலதான் லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னால கால் டாக்ஸி டிரைவரா இருந்திருக்காரு ரிஸ்வான். அப்போ அவர் கூட வேலை பார்த்த ஒரு டிரைவர் முன்ன பின்ன தெரியாத சிலர் ஜிபேல பணம் அனுப்பும்போது என்னைய ஏமாத்திட்டதாவும் அதனால தான் சில ஆயிரங்களை இழந்துட்டதாவும் நீயாவது உஷாரா இருன்னு அறிவுரை சொல்லியிருக்காரு. அது எப்படின்னு ரிஷ்வான் கேட்டப்போ ஜிபேல பே ரெக்வெஸ்ட்னு 2 குறியீடு இருக்கும். அதுல பே அப்படிங்கிறதுக்கு பதில் ரெக்வெஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு பணம் அனுப்பிட்டதா சொல்லிடுவாங்க. நானும் நம்பிடுவேன், ஆனா பணம் அனுப்ப மாட்டாங்க. அடுத்து சம்பந்தப்பட்டவங்களுக்கு கால் பண்ணினா கால் போகவே போகாதுன்னு சொல்லியிருக்காரு. இத அறிவுரையா எடுத்துக்காம ஐடியாவா எடுத்திருக்கான் ரிஷ்வான். ரோட்டோர கடைகள், வயசானவங்க இருக்கிற கடைகள்ல கையில 500 ரூபாய் தாங்க, ஒரு அவசரம் ஜிபேல அனுப்புறேன்னு சொல்லி ஏமாத்தி இருக்கான். அதே மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறவங்க கிட்ட பஸ்ல டிக்கெட் எடுக்க பணம் இல்ல, 200 ரூபாய் தாங்கன்னு கல்தா கொடுத்திருக்கான். சின்ன சின்ன தொகை அப்படிங்கறதால ஏமாந்தவங்க போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போகல. சிங்கிளா இருந்தப்போ தனியா திருட்டு வேலை செஞ்சிட்டு இருந்த ரிஷ்வான் கல்யாணத்துக்கு பிறகு காதல் மனைவி கூட மிங்கிளாகி பல அன்கள்கள் கிட்ட மோசடி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய லாபகமா திருடி களவாணி தம்பதி ஜாலியா சுத்தி இருக்காங்க. கறிக்கடைக்காரர் சக்திவேல் கொடுத்த புகார்ல களவாணி தம்பதியுடைய மொத்த ஜெகஜாலமும் அம்பலமாகிருச்சு.
ஜோடி போட்டு கேடி வேலை பார்த்த காதல் தம்பதி சிறையிலையும் கம்பி எண்ணிட்டு இருக்காங்க. காதலனுடன் பைக்கில் சென்ற இளம் பெண், இளம் காதல் ஜோடியை பின்தொடர்ந்து சென்று அடாவடியில் ஈடுபட்ட கொடூரன். காதலனை சரமாரியாக தாக்கிவிட்டு இளம் பெண்ணை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று பாலியல் டார்ச்சர். மனித மிருகத்திடம் அரை மணி நேரமாக சிக்கி சித்திரவதை அனுபவித்த இளம் பெண். போலீஸ் என கூறி இளம் பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டது யார்? காவல்துறையினரின் நடவடிக்கை என்ன? நடு ராத்திரி 2 மணிக்கு விழுப்புரம் தாலுகா காவல் நிலையத்துக்கு ஆத்திரத்தோட வந்த ஒரு இளம் காதல் ஜோடி, இரவு நேரத்துல உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க இந்த கேடுகட்ட வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்களா? பெண்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய நீங்களே இப்படி கேவலமான செயல்ல ஈடுபட்டா நாங்கெல்லாம் எங்க போறதுன்னு கேட்டு கொந்தளிச்சிருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னு புரியாம முழிச்சிட்டு இருந்த போலீஸ்காரங்க அந்த இளம் ஜோடி கிட்ட என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியலன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு கோபம் தணிஞ்சதும் நிதானத்துக்கு வந்த காதல் ஜோடி தங்களுக்கு நடந்ததை பத்தி மன குமுறலோட கண்ணீர் வடிச்சபடி சொல்லி இருக்காங்க. பெரம்பலூரை சேர்ந்த 20 வயசான இளம்பெண் சென்னையில உள்ள ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு வராங்க. இவங்க 3 மாசத்துக்கு ஒரு தடவை சொந்த ஊருக்கு போயிட்டு வர்றது வழக்கம். அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஊருக்கு போயிட்டு சென்னை வந்திருக்காங்க. ஆனா சென்னை வந்த வேகத்திலேயே இளம்பெண் மறுபடியும் ஊருக்கு போக வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. ஹாஸ்டல்ல இருந்த இளம் பெண்ணுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போகவே இரவோட இரவா ஊருக்கு கிளம்பி இருக்காங்க. அதுக்காக கிளாம்பாக்கத்துல இருந்து இரவு 10 மணிக்கு விழுப்புரம் போற பஸ்ல ஏறினவங்க நடு ராத்திரி 2 மணிக்கு விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி இருக்காங்க. முன்னாடியே பெரம்பலூர்ல இருக்கிற தன்னுடைய மாமா மகனுக்கு போன் பண்ண இளம்பெண் தன்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு போறதுக்காக விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொல்லிட்டாங்க. ஆனா இளைஞர் பஸ் ஸ்டாண்டுக்கு வர கொஞ்சம் லேட் ஆகி இருக்கு. இரவு நேரம்ங்கிறதால அங்க அவ்வளவா ஆள் நடமாட்டம் வேற இல்ல. இளம்பெண் மட்டும் தனியா நின்றுட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்க வந்த இளைஞர் ஒருத்தர் நேரா அந்த இளம் பெண் கிட்ட போய் இந்த நேரத்துல எதுக்காக இங்க நிக்கிறீங்கன்னு கேட்டு அதட்டி இருக்காரு. அப்போ நீங்க எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? நான் என்னோட லவ்வருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் இங்க நிக்கிறதுலன்னு கேட்டு கோபப்பட்டிருக்காங்க. அதுக்கு என்னுடைய பேரு லாரன்ஸ், நான் போலீஸ், இரவு நேரத்துல மஃப்டியில ரவுண்ட்ஸ் வந்திருக்கேன், போலீஸ் கிட்டயே திமிரா பேசுறியான்னு கேட்டு அவங்கள மிரட்டி இருக்காரு. இதுக்கு நடுவுல இளம் பெண் காதலிக்கிற அவங்களுடைய மாமா மகன் வந்திருக்காரு. அதுக்கு பிறகு 2 பேரும் அங்க இருந்து பெரம்பலூருக்கு கிளம்பி இருக்காங்க. ஆனா போலீஸ்னு சொன்ன லாரன்ஸ் காதல் ஜோடி போற பைக்கை ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கான். அந்த ஜோடிக்கு நம்மள யாரோ ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. ஹெல்மெட் போட்டுக்கிட்ட இருசக்கர வாகனத்துல அவங்க பின்னாடியே போன லாரன்ஸ் இளம் காதல் ஜோடிய திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில வச்சு மடக்கி இருக்கான். அப்போ இளம் பெண்ணுடைய மாமா மகன், யார் நீங்க, எதுக்காக வழிமறிச்சு நிக்கிறீங்கன்னு கேட்கவே தான் போலீஸ், இந்த நேரத்துல இளம் பெண்ணை எங்க அழைச்சிட்டு போறேன்னு கேட்டு தகாத வார்த்தைகளால பேசியிருக்கான். அது மட்டுமில்லாம கேள்வி கேட்ட காதலனை சகட்டு மேனிக்கு அடிச்சு உதைச்சு காயப்படுத்திட்டு இளம் பெண்ணை வலுக்கட்டாயமா தன்னுடைய பைக்ல ஏத்திட்டு போயிருக்கான். போற வழியில இளம் பெண் கிட்ட லாரன்ஸ் பணம் கேட்டு மிரட்டி இருக்கான். அப்போ என்கிட்ட பணம் இல்ல, ஏடிஎம்ல தான் இருக்குன்னு இளம் பெண் சொல்லவே ஜானகிபுரம் புறவழிச்சாலையில இருக்கிற ஏடிஎம் பக்கத்துல பைக்கை நிறுத்தின லாரன்ஸ் இளம் பெண்ணை ஏடிஎம்க்கு அழைச்சிட்டு போய் 1000 ரூபாய் எடுத்து தர சொல்லி வாங்கி இருக்கான். அதுக்கு பிறகு தன்னுடைய பாலியல் இச்சைக்கு இரையாக்க பார்த்திருக்கான் லாரன்ஸ். நடு ராத்திரி வேற, கண்ணு கெட்டின தூரத்துல யாருமே இல்ல. இத தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இளம் பெண்ணை சீரழிக்க முயற்சி பண்ணியிருக்கான். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கன்னு அந்த இளம் பெண் கையெடுத்து கும்பிட்டு கத்தி கதறி இருக்காங்க. இளம்பெண் சத்தம் போட்டதும் கொடூரன் லாரன்ஸ் அங்க இருந்து மின்னல் வேகத்துல எஸ்கேப் ஆகியிருக்கான். அதுக்கப்புறம் இளம் பெண்ணும் இளைஞரும் சேர்ந்து விழுப்புரம் தாலுகா காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் பேரை சொல்லி இந்த சம்பவம் நடந்திருக்கிறதால சூட்டோட சூடா குற்றவாளியை பிடிக்கிறதுக்காக தீவிர விசாரணையை ஆரம்பிச்சாங்க. ஜானகிபுரம் பகுதிக்கு போனவங்க அந்த ஏரியாவில் உள்ள எல்லா சிசிடிவி கேமராக்களையும் செக் பண்ணாங்க.
அதோடவே இளம்பெண் சொன்ன அங்க அடையாளங்களை வச்சு தீவிர தேடுதல் வேட்டையில ஈடுபட்டிருந்தப்போ தேடப்பட்ட லாரன்ஸ் கோழியனூர்ல பதுங்கி இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அடுத்த நொடியே ஸ்பாட்டுக்கு போன காவலர்கள் அவனை தொக்கா தூக்கிட்டு வந்து அவங்க பாணியில விசாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்த ஸ்பெஷல் கவனிப்புல தான் லாரன்ஸுடைய மொத்த ஹிஸ்டரியும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. விழுப்புரம் சித்தேரியை சேர்ந்த 36 வயசான லாரன்ஸ் கார் டிரைவர் வேலை பார்த்துட்டு வந்ததும் தனியா சிக்கிற காதல் ஜோடிகள் கிட்ட தான் போலீஸ்னு சொல்லி பணம் பறிக்கிற வேலையில ஈடுபட்டதும் தெரிய வந்திருக்குது. அதுபோக சென்னை தேனாம்பேட்டை காவல் நிலையத்துல கொள்ளை வழிப்பறின்னு ஏகப்பட்ட கேஸ்கள் லாரன்ஸ் மேல நிலுவையில இருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. அடுத்து லாரன்ஸை அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்ச போலீஸ் அவனால இன்னும் எத்தனை பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க விசாரணையில ஈடுபட்டு வர்றாங்க. தான் காதலித்து வந்த பெண்ணை காதலியின் குடும்பத்தினர் கொலை செய்து விட்டதாக கூறி கண்ணீரும் கம்பலையுமாக காவல் நிலையத்தில் புகாரளித்த இளைஞர் மகளின் கை கால்களை பிடித்துக் கொண்டு கழுத்தை நெரித்து கொன்ற கொடூர தந்தை சடலத்தை காட்டுப் பகுதியில் தீ வைத்து எரித்து சாம்பலை யமுனை ஆற்றில் கரைத்த பயங்கரம். ஆசை ஆசையாக பெற்று வளர்த்த மகளை தந்தையே கொன்று எரித்தது ஏன்? விஷயம் வெளிவந்தது எப்படி? நடந்தது என்ன? விடிஞ்சும் விடியாமலும் இளைஞர் ஒருத்தர் கையில ஒரு வெள்ளை பேப்பரோட கண்ணீரும் கம்பளையுமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. அவரை பார்த்த காவலர்கள், என்னப்பா ஆச்சு, எதுக்கு அழற, என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அது என்ன கையில பேப்பர்னு கேட்டிருக்காங்க. அப்போ, சார், என்னுடைய காதலி இறந்துட்டாங்க, அவங்க அப்பா அம்மா வீட்டுல உள்ளவங்க சேர்ந்து அவளை அடிச்சு கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த இளைஞர். அதுக்கு பிறகு இளைஞர் கைப்பட எழுதி எடுத்துட்டு வந்த புகார் கடிதத்தை வாங்கி படிச்ச போலீஸ்காரங்க ஒருவேளை ஆணவ கொலையா இருக்குமோன்ற கோணத்துல விசாரணையை தொடங்கினாங்க. அதுலதான் இளம் பெண்ணுக்கு என்ன ஆச்சுன்ற பல உண்மைகள் வெளிச்சத்துக்கு வந்து திடுக்கிட வச்சிருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் பாக்பட் பக்கத்துல உள்ள லுகாரிங்கிற கிராமத்தை சேர்ந்த சஞ்சீவ் நூல் தொழிற்சாலை நிறுவனத்தை நடத்திட்டு வந்திருக்காரு. இவருக்கு 2 மகன்கள் 5 மகள்கள். இதுல 4 மகள்களுக்கும் கல்யாணம் ஆகிருச்சு. 5வது மகள் பேரு சிவானி. 21 வயசான சிவானி காலேஜ் படிச்சிட்டு இருந்திருக்காங்க. சிவானி காலேஜ் படிச்சிட்டு இருக்கிறப்பவே அவங்கள பொண்ணு கேட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுல ஒரு வசதியான வரன் வந்ததும் மகளை கட்டி கொடுத்துடலாம்னு முடிவு பண்ணியிருக்காரு தந்தை சஞ்சீவ். இத பத்தி மகள் சிவானி கிட்ட பேசினப்போ தனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் கல்யாணம் வேண்டான்னு சொல்ற, அக்காங்களை வசதியான வீட்டுல கட்டி கொடுத்த மாதிரி உனக்கும் நல்ல வரன் வந்திருக்கு, எதுக்கு வேண்டாம்னு சொல்றேன்னு கேட்டிருக்காரு சஞ்சீவ். அப்போ நம்ம ஏரியாவில் இருக்கிற அங்கித்தை லவ் பண்றதாவும் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேனும் சிவானி சொல்லியிருக்காங்க. அங்கித் வேற சமூகத்தை சேர்ந்த ஏழ்மையான பையன். மகள் லவ் பண்றான்னு தெரிஞ்சதும் ஆத்திரம் அடைஞ்ச சஞ்சீவ் காதலுக்கு சம்மதிக்கவே மாட்டேன், 4 பொண்ணுங்களை வசதியான வீட்டுல கட்டி கொடுத்துருக்கேன், இப்போ சந்தோஷமா ராணி மாதிரி வாழ்றாங்க, உனக்கும் அதே மாதிரி தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், அதை விட்டுட்டு காதல் கத்திரிக்கான்னு சொல்லிட்டு இருந்தா மனுஷனாவே இருக்க மாட்டேன்னு சொல்லி மகள் கிட்ட பயங்கரமா சத்தம் போட்டிருக்காரு சஞ்சீவ். அது மட்டுமில்ல, வேற சமூகத்தை சேர்ந்த அந்த அங்கித்தை லவ் பண்ணியிருக்க பொண்ணே போற்றுவன்னு மகளை மிரட்டி இருக்காரு. சஞ்சீவுக்கு லவ்னாலே பிடிக்காது. அதுலயும் தன்னுடைய பொண்ணு வேற சமூகத்தை சேர்ந்த பையனை லவ் பண்றான்னு தெரிஞ்சதும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருக்காரு. சிவானியுடைய காதல் விவகாரம் தெரிஞ்சதுல இருந்தே வீட்டுல தினமும் அப்பாவுக்கும் மகளுக்கும் இடையில தகராறு ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. வேற சாதி பையனை லவ் பண்றேன்னு சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சா நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்னாகிறது, நான் எப்படி அவங்க முன்னாடி தலை காட்ட முடியும்னு கண்ட மேனிக்கு திட்டியிருக்காரு. எவ்வளவு திட்டினாலும் அடிச்சாலும் நான் காதலிச்ச அங்கீத்தை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்றதுல சிவானி ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு இரவு அங்கித்தோட சிவானி போன்ல பேசிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்த அவங்களுடைய அம்மா பபிதா தன்னுடைய கணவர் சஞ்சீவ் கிட்ட சொல்லியிருக்காங்க.
அதை கேட்டதும் ஆத்திரத்துடைய உச்சிக்கே போன சஞ்சீவ், இது சரிப்பட்டு வராது, இப்படியே போச்சுன்னா நம்மளுடைய கௌரவத்தை இவ குழி தோண்டி புதைச்சிருவான்னு பெத்த பொண்ண கொலை செய்ய முடிவு பண்ணியிருக்காரு. ரூம்ல உட்காந்து போன் பேசிட்டு இருந்த சிவானிய தந்தை சஞ்சீவ் கழுத்தை பிடிச்சு நெரிச்சிருக்காரு. கூட இருந்த தாய் பபிதா, அண்ணன் ரவி, உறவினர்களான 2 பெண்கள்னு மொத்தம் 4 பேரும் சேர்ந்து சிவானியுடைய கை கால்களை பிடிச்சிட்டு இருக்க சஞ்சீவ் சிவானியுடைய கழுத்தை பிடிச்சு துடிக்க துடிக்க கொண்டிருக்காரு. அதுல சிவானி துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாங்க. அதுக்கு பிறகு சிவானி சடலத்துக்கு பக்கத்திலேயே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் உட்கார்ந்துட்டு இருந்த 5 பேரும் இந்த சம்பவம் வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக வீட்டுக்கிட்ட இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற காட்டு பகுதிக்கு சிவானியுடைய சடலத்தை கார்ல வச்சு எடுத்துட்டு போனவங்க தீ வச்சு கொளுத்தி இருக்காங்க. சடலம் முழுமையா எரிஞ்சு சாம்பலாகிற வரைக்கும் அந்த இடத்திலேயே இருந்த தந்தை சஞ்சீவ், தாய் பபிதா, அண்ணன் ரவின்னு அந்த 5 பேரும் சிவானியுடைய சாம்பலை யமுனை ஆற்றுல கரைச்சிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. காதலி சிவானிக்கு வழக்கம் போல அங்கீத் போன் பண்ணியிருக்காரு. அந்த போன் காலை பார்த்ததும் ஆத்திரத்தோட அட்டன் பண்ண சிவானியுடைய அண்ணன் ரவி சிவானிய கொலை செய்து விட்டதாவும், அடுத்து உனக்கு தான் ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்கிறதாவும், கூடிய சீக்கிரம் உன்னையும் கொலை செய்து விடுவோம்னு மிரட்டினதாவும் சொல்லப்படுது. அது மட்டுமில்லாம சிவானி சடலமா இருந்த புகைப்படத்தை அங்கீத்துக்கு அனுப்பியிருக்காரு. அதை பார்த்து அதிர்ச்சியான அங்கீத் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. புகார் அடிப்படையில் வழக்கு பதிவு பண்ண காவலர்கள் சிவானி வீட்டுக்கு போய் சஞ்சீவ் கிட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில இறங்கினாங்க. அதுல தான் மொத்த உண்மையும் வெளியில வந்திருக்கு. அதுக்கு பிறகு கொலையாளிகளான சஞ்சீவ், பபிதா மேல மர்டர் கேஸ் ஃபைல் பண்ணி சிறையில தள்ளியிருக்காங்க. அதோட தலைமறைவா இருக்கிற ரவியையும், கொலைக்கு உடந்தையா இருந்த உறவினர்களான 2 பெண்களையும் வலை வீசி தேடிட்டு வர்றாங்க போலீஸ். பேருந்தில் பக்கத்தில் அமர்ந்து குறி சொல்லிய இளம்பெண் தனது குருஜியை நேரில் சந்தித்து பூஜை செய்தால் பிரச்சனையெல்லாம் ஓடிவிடும் எனவும் ஆறுதல். உங்கள் வீட்டிற்கு கீழ் உள்ள அம்மன் சிலையை எடுக்க வேண்டும் என கூறி அப்பாவி பெண்ணிடம் 11 லட்சம் ரொக்கம், 16 சவரன் நகையை பறித்த போலி குருஜி மற்றும் அவரது லேடி சிஷ்யை. மேலும் 2 லட்சம் கேட்ட போலி குருஜியையும் லேடி சிஷ்யையும் சுற்றி வளைத்து கைது செய்த போலீசார். அப்பாவி பெண்ணை இளம் பெண் ஏமாற்றியது எப்படி? பின்னணி என்ன? அம்மா, நீங்க போட்டிருந்த செயினும் கம்மலும் எங்கன்னு மகள் கேட்டிருக்காங்க. பீரோவுல வச்சிருக்கன்னு சொன்ன அம்மா கிட்ட எதுக்காக கலட்டி வச்சிருக்கீங்க, என்ன காரணம்னு கேட்டிருக்காங்க மகள். பதில் சொல்ல முடியாம உளறுன அம்மாவை கவனிச்ச பொண்ணு, ஏதோ மறைக்கிறீங்க, உண்மையை சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. பதில் சொல்ல முடியாம உளறுன அம்மாவை கவனிச்ச பொண்ணு, ஏதோ மறைக்கிறீங்க, உண்மையை சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே பீரோவையும் திறந்து பார்த்திருக்காங்க. ஆனா அம்மா சொன்ன மாதிரி செயினும் கம்மலும் அங்க இல்ல. அதனால சந்தேகப்பட்ட பொண்ணு அம்மா கிட்ட செயினையும் கம்மலையும் பத்தி துருவி துருவி கேட்டிருக்காங்க. அப்பதான் அம்மா பல உண்மைகளை சொல்லியிருக்காங்க. சென்னை பள்ளிக்கரணையை சேர்ந்தவங்க தான் அங்கையர் கன்னி. 50 வயசான இவங்களுக்கு தெய்வ பக்தி கொஞ்சம் அதிகம். கடந்த சில நாட்களுக்கு முன்னால அரசு பேருந்துல மதுரை வழியா திருச்செந்தூர் போயிட்டு இருந்திருக்காங்க அங்கையர் கன்னி. அப்போ அருப்புக்கோட்டையில ஏறின ஒரு பொண்ணு அங்கையர் கன்னி பக்கத்துல உட்கார்ந்து இருந்திருக்காங்க. நெற்றி நிறைய குங்குமம், திருநீரு, மஞ்சள் கலர் புடவைன்னு பார்க்க மங்களகரமா இருந்த அந்த பொண்ணு, என்னுடைய பேரு உஷா, உங்க பேரு என்ன, எங்க போறீங்க, உங்க சொந்த ஊரு எதுன்னு அங்கையர் கன்னிகிட்ட பேச்சு கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு யாரோ செய்வினை வச்சிருக்காங்க, உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது, எனக்கு சின்ன வயசுல இருந்தே குறி சொல்ற சக்தி இருக்குன்னு அந்த பொண்ணு சொன்னதும் அங்கையர் கன்னி தன் குடும்ப பிரச்சனைகள் எல்லாத்தையும் கொட்டி இருக்காங்க. அதோட 201 ரூபாய் காணிக்கையாவும் கொடுத்திருக்காங்க. அடுத்து பஸ்ல இருந்து இறங்கும் போது அங்கையர் கன்னிக்கிட்ட செல்போன் நம்பரை வாங்கியிருக்காங்க உஷா. அங்கையர் கன்னியும் சென்னைக்கு போயிட்டாங்க. மறுநாள் அங்கையர் கன்னிக்கு கால் பண்ணின உஷா, மானாமதுரையில என் குருஜி சிவகுமார் இருக்காரு, அவரை போய் பார்த்தா உங்க குடும்ப பிரச்சனை எல்லாமே
தூசி மாதிரி பறந்து போயிரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்னால இப்போதைக்கு அவரை போய் பார்க்க முடியாதுன்னு அங்கையர்கண்ணி சொன்னதும், நேர்ல போக முடியலனாலும் பூஜைக்கான செலவு தொகையை ஜிபேல அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க உஷா. அடுத்து பேசின குருஜி சிவகுமார், உங்க வீட்டுக்கு கீழே வாராகி அம்மன் சிலை இருக்குது, அதை மிதிச்சு நடக்கிறதுனால தான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த சிலையை எடுக்கணும்னா ஒரு பூஜை செய்யணும், அதுக்கு 15 லட்சம் செலவாகும்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோ பணம்லாம் என்கிட்ட இல்லைன்னு சொன்னதும் சென்னைக்கு நேர்ல வந்து அங்கையர்கண்ணிய பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க உஷா. அங்கையர்கண்ணி போட்டிருந்த செயினையும் கம்மலையும் நைஸா பேசி வாங்கிட்டு போன உஷா அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பணம் நகையை பறிச்சிருக்காங்க. 11 லட்சம் ரொக்கம், 16 சவரன் நகையை கொடுத்த அங்கையர்கண்ணி கொஞ்ச நாளாவே ஒருவித பதட்டத்தோடையே இருந்திருக்காங்க. அப்பதான் அம்மா போட்டிருந்த செயினும் கம்மலும் இல்லாததை கவனிச்ச அங்கையர்கண்ணியுடைய பொண்ணு விசாரிச்சிருக்காங்க. அப்போ எல்லா உண்மையையும் சொல்லியிருக்காங்க அங்கையர்கண்ணி. இந்த பேச்சுக்கு மத்தியில அங்கையர்கண்ணிக்கு போன் பண்ணின உஷா இன்னும் 2 லட்சம் வேணும் பூஜைக்குன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து கொஞ்சம் கூட தாமதிக்காம கிளம்பி மதுரை மாட்டுத்தாவணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அங்கையர்கண்ணியும் அவங்களுடைய பொண்ணும். 2 லட்சம் பணத்தை நேர்ல தரேன்னு சொல்லிட்டு மாட்டுத்தாவணிக்கு வாங்க, மத்ததை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க போலீசார். அதே மாதிரி அங்கையர்கண்ணி மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்காங்க. பணத்தை வாங்கறதுக்காக குருஜி சிவகுமாரும் அவருடைய லேடி சிஷ்யை உஷாவும் தயாரா நின்னுட்டு இருந்திருக்காங்க. காக்கி சட்டைகள் ரவுண்டு கட்டி தூக்க போறாங்கன்னு தெரியாம 2 லட்சம் சுளையா கிடைக்க போகுதுன்னு குஷியில இருந்த குருஜி சிவகுமாரும் அவருடைய லேடி சிஷ்யை உஷாவையும் சுத்தி வளைச்சு கைது பண்ணிட்டாங்க இன்ஸ்பெக்டர் மோகனும் எஸ்ஐ தியாக பிரியனும். அடுத்து நடத்தின விசாரணையில உஷாவுடைய உண்மையான பேரு சுடலையம்மாள் அப்படிங்கிறதும், அவருடைய குருஜி சிவகுமார் மூங்கில் ஊருணியில் குறி சொல்லியே பலர்கிட்ட நகை பணம் சுருட்டி இருக்கிறதும் தெரிய வந்துச்சு. அடுத்து ராமநாதபுரம் சூடியூர்ல உள்ள சிவகுமார் வீட்டுல சோதனை பண்ண போலீசார் 15 பவுன் நகைகள், 4 லட்சம் ரொக்கத்தை கைப்பற்றி இருக்காங்க. இப்போ போலி குருஜி சிவகுமாரும் அவருடைய சிஷ்யை சுடலை அம்மாளும் சிறை கம்பிக்குள்ள உட்கார்ந்து மற்ற கைதிகளுக்கு குறி சொல்லிட்டு இருக்காங்க. காதலியின் வீட்டின் முன்பு தூக்கில் தொங்கியபடி கிடந்த ஐடி இன்ஜினியர். மாணவனின் பேக்கில் இருந்து லேப்டாப் மற்றும் சான்றிதழ்களை கைப்பற்றிய காவல்துறையினர். இளம்பெண் வீட்டில் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் மாணவன் விபரீத முடிவு எடுத்தாரா, அல்லது காதலியின் வீட்டாரே ஐடி இன்ஜினியரை கொலை செய்து தூக்கில் ஏற்றினார்களா? நடந்தது என்ன? வழக்கம் போல மோட்டார் போடுறதுக்காக மொட்டை மாடிக்கு போன பெண் சத்தம் போட்டு பயங்கரமா கத்தி இருக்காங்க. ரூம்ல தூங்கிட்டு இருந்த அந்த பெண்ணுடைய மகள் தாயுடைய சத்தத்தை கேட்டு என்ன ஏதுன்னு மாடிக்கு ஓடி வந்து பார்த்திருக்காங்க. அப்போ வீட்டுக்கு முன்னாடி இருந்ததை பார்த்து இளம் பெண்ணும் கத்தி கதறி இருக்காங்க. ஏன்னா இளம் பெண்ணுடைய காதலன் தனுஷ் வீட்டு மொட்டை மாடியில தூக்குல தொங்கிட்டு இருந்ததை பார்த்துதான் 2 பேரும் அலறி இருக்காங்க. கண்கள் வெளியில வந்தபடி ரண கொடூரமா தூக்குல தொங்கிட்டு இருந்த காதலனை பார்த்து நிலை குலைஞ்ச இளம் பெண் உடனே குலசேகரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க. அடுத்த நொடியே சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்கினாங்க. இளைஞர் யாரு, எப்படி உங்க வீட்டுக்குள்ள வந்தாரு, உங்களுக்கும் அவருக்கும் என்ன உறவு, இளைஞர் இப்படி இருக்கிறத எப்ப பாத்தீங்கன்னு ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டிருக்காங்க போலீஸ். அதுலதான் இளைஞர் யாரு என்னன்னு மொத்தமும் தெரிய வந்துச்சு. கன்னியாகுமரி குலசேகரம் பக்கத்துல உள்ள காவுவிளை பகுதியை சேர்ந்த 22 வயசான தனுஷ் ஐடி இன்ஜினியரிங் படிப்பை முடிச்சிருக்காரு. கோவையில வேலை கிடைச்சதும் குடும்பத்தோட கோவையில செட்டில் ஆகிட்டாரு. இதுக்கு நடுவுல தனுஷுக்கு காவுவிளை பகுதியில இருந்தப்போ அதே ஏரியாவை சேர்ந்த ஒரு இளம் பெண் கூட காதல் ஏற்பட்டிருக்கு. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தரை காதலிச்சதா சொல்லப்படுது. தனுஷ் வேலைக்காக கோவையில செட்டில் ஆனதுக்கு அப்புறம் 2 பேருக்கும் நடுவுல ஒரு இடைவெளி ஏற்பட்டிருக்கு. என்னதான் போன்ல பேசி பழகினாலும் பழைய மாதிரி நெருக்கமும் இணக்கமும் இல்லாம இருந்திருக்கு. இதுக்கு நடுவுல பிஎஸ்சி நர்சிங் முடிச்ச இளம்பெண் எம்எஸ்சி படிக்கிறதுக்காக கோவையில உள்ள
தனியார் கல்லூரியில சேர்ந்திருக்காங்க. தனுஷை பார்க்கணுங்கிறதுக்காக தான் இளம்பெண் கோவையில காலேஜ் சேர்ந்திருக்காங்க. அங்க தனுஷும் இளம்பெண்ணும் பல இடங்களுக்கு போய் தங்களுடைய காதலை வளர்த்துட்டு வந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல இளம் பெண்ணுடைய காதல் விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரிய வரவே மகளை காலேஜ் படிச்சதெல்லாம் போதும்னு சொல்லி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க. தனுஷ் வேற மதத்தை சேர்ந்தவர், அதனால காதலை கைவிடணும்னு சொல்லி மகளை கண்டிச்ச தந்தை மகளுக்கு வேகமா வரன் பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா இளம் பெண் கல்யாணம் பண்ணா தனுஷை தான் பண்ணுங்கிறதுல உறுதியா இருந்திருக்காங்க. அதே நேரத்துல என் உயிரே போனாலும் என்னுடைய பொண்ணை வேற மதத்தை சார்ந்த பையனுக்கு கட்டி கொடுக்கவே மாட்டேன்னு இளம் பெண்ணுடைய தந்தையும் உறுதியா இருந்திருக்காரு. வீட்டுல நடந்த எல்லாத்தையும் இளம்பெண் தன்னுடைய காதலன் தனுஷுக்கு போன் பண்ணி சொல்லியிருக்காங்க. காதலி அப்படி சொன்னதும் பதற்றமான தனுஷ் தன்னுடைய பெற்றோரை கூப்பிட்டுக்கிட்டு பொண்ணு கேட்டு இளம்பெண் வீட்டுக்கு வந்திருக்காரு. ஆனா அவங்கள வீட்டு வாசல்லையே வச்சு தகாத வார்த்தைகளால பேசி விரட்டி விட்டிருக்காரு இளம் பெண்ணுடைய தந்தை. அதோட மகள் தனுஷ் கிட்ட பேசக்கூடாதுங்கிறதுக்காக செல்போனை பிடுங்கி வச்சுக்கிட்டாரு. காதலி கூட பேச முடியாம வேதனையில இருந்த தனுஷ் பல விதத்துல காதலி கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா அவங்கள பார்த்து பேசுறதுக்கான எந்த வாய்ப்பும் கிடைக்கல. எப்படியாவது காதலிய பார்த்து பேசிட மாட்டோமான்னு அவங்க வீட்டையே சுத்தி வந்திருக்காரு தனுஷ். இந்த சூழல்ல தான் காதலி வீட்டு மொட்டை மாடியில தனுஷ் மர்மமான முறையில நைலான் கயிறுல தொங்கியபடி சடலமா கிடந்திருக்காரு. வழக்கம் போல இளம் பெண்ணுடைய அம்மா மொட்டை மாடிக்கு வந்தப்பதான் தனுஷ் தூக்குல தொங்கிட்டு இருந்த விஷயம் தெரிஞ்சதா சொல்லப்படுது. அதுக்கு பிறகு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ்காரங்க தடயவியல் நிபுணர்களை வர வச்சு தீவிர சோதனையில ஈடுபட்டிருக்காங்க. காதலிய பார்க்க முடியல, பேச முடியலன்னு தான் தனுஷ் காதலி வீட்டுக்கு போய் தற்கொலை பண்ணிக்கிட்டாரா, இல்ல மகளை சுத்தி வரான்னு சொல்லி இளம் பெண்ணுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க தனுஷை கொலை பண்ணி தூக்குல மாட்டி விட்டுட்டு நாடகம் ஆடுறாங்களா அப்படிங்கிற கோணத்திலையும் விசாரணை நடத்திட்டு வர்றாங்க. அதே நேரம் தனுஷுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாதான் எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும்னு சொல்றாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு